வணக்கம். சென்னை தமிழ் ட்ரெண்டிங்கில் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் வந்து சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பாக வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தணும். அது மிக பிரம்மாண்டமாக ஹெச்வி அண்டே ஐயா ப்ளஸ் வந்து ஜேசிடி பிரபாகரன் அவரை எல்லாருமே வந்து பேரரசு டேரக்டர் பேரரசு முத்துக்காலை அப்படின்ட்டு நிறைய பிரபலங்கள் வந்தாங்க. அவனை வச்சு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமாக பண்ணோம். அதே மாதிரி வந்து இந்த வருஷமும் பண்ணணுன்ட்டு நிறைய பேருடைய ஏக்கம் இருக்குது. அது மாதிரி வந்து இந்த சேனல் வந்து இந்த வருஷமும் பண்ணணும்னு ஒரு ஆசையில் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் மாதம் வந்து இந்த நிகழ்ச்சியை பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும் நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பாக. அதுக்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு. உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேனல் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து ஜிபே நம்பருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச புரட்சித் தலைவர் பக்தர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் வந்து கலந்துக்கலாம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுறன்றதுக்காக நீங்கள் அது ஜிபே மூலியமாகவும் நீங்கள் அதை பண்ணலாம். ப்ளஸ் வந்து நிகழ்ச்சி நடக்கிற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்ற உங்கள் பேர்கள்லாம் வந்து டெலிகாஸ்ட் செய்யப்படும். ப்ளஸ் நேரில் வந்தாலும் வந்து உங்களை வாழ்த்துறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். அது மாதிரி வந்து நீங்கள் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் சார்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்போது என்ன டேட்டு அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும், தெரிவிச்சுட்டே இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கருணையிலே கடவுள் தன்னை காணலாம், அந்த கருணையிலும் கடவுளையும் காணலாம். கருணையிலே கடவுள் தன்னை காணலாம். என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே. உன் அருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதே. என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே. உன் அருகே நான் இருந்தால் உலகம் எல்லாம் ஆடுவதே. திரு முத்துக்காலை அவர்கள் இப்பொழுது நடிகர் முத்துக்காலை அவர்கள் ஐயா கையாலே விருது வழங்கப்படுவார். நடிகர் முத்துக்காலை. அடுத்த ஜெயா டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர் புரட்சி தலைவர் படப்பாடல்களை தினந்தோறும் ஒலிக்க செய்து நம்மளை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தி நெகிழ்ச்சியாக வைத்திருக்கும் திரு இளவேனில் அவர்களுக்கு ஐயா அவர்கள் சார்பாக இப்பொழுது ஐயா அவர்கள் விருது வழங்குவார். பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. மரியாதை செய்வார். வரும்போது ஆயிரம் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. ஐயா திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு தலைமை கழகத்திலே தனது குரலை ஓங்கி ஒலித்தவருக்கு நமது ஓங்கி கரங்களை ஓங்கி ஒலிக்க வேண்டும். விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அதே போன்று திரு ஓமப்படி பிரசாத் சிங் அவர்களுக்கு ஐயா அவர்கள் முன்னிலையிலே திரு ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி விருது வழங்குவார். திரு ஓம்படி பிரசாத் சிங் அவர்கள் மரியாதை செய்வார். மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து, மெல்லிய பூங்கொடி வளைத்து, மலர் மேனியை கொஞ்சம். சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பாக டிவி சார்பாக திரு ராஜ் அவர்கள் விருது வருகிறார். ஒரு இன்ப நாடகம் நடித்து. மலேசியா தேவன் விரைவில் வாருங்கள். நெக்ஸ்ட் கொஞ்சம்
மலேசியா தேவன் அவர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக சிசிடி ராஜு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். யாரும் வாழ வாழும் காற்றும் நானும் ஒன்றுதானே. திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் திரு இளவன் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. பாடும்போது ஜெயா தொலைக்காட்சி பருவமங்கையோ என்ன கேட்டு எம்ஜிஆர் பக்தர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ஆயிரம் பாடல் ஆட வந்ததன். புரட்சித் தலைவர் பக்தர்களுக்கு சென்னை தமிழ் சென்ட்ரிங் நடத்திய இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட புரட்சித் தலைவர் பக்தர்களுக்கும் பெரிய பெரிய ஜாம்பவம்லாம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல. இது ஒரு சின்ன விஷயம். எவ்வளோ திரைப்படங்கள் வருது, விஜய் படம், ரஜினி படம், கமல் படம், அஜித் படம் எவ்வளோ வருது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ ஸ்டாராக இருந்தாலும் சரி, செகண்ட் ரிலீஸ் பண்ணால் அது புரட்சித் தலைவர் படம் தான் வெற்றி படமாக அமையும். இது 100% உண்மை. வந்தவர்களுக்கு பக்தர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க புரட்சித் தலைவர், வளர்க அவருடைய புகழ். வணக்கம். PS.